வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். மறைந்த பேராசிரியரும் எழுத்தாளருமான தோ. பரமசிவன் அவர்களின் ஆய்வு கட்டுரைகள், நேர்காணல்கள் அனைத்தும் தென்புலத்து மன்பதை என்னும் பெயரில் சண்முக சுந்தரம் அவர்களால் தொகுக்கப்பட்டு ஒரு பெரிய நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த நூலில் திராவிடம் குறித்தும் பெரியார் குறித்தும் பல செய்திகளை அவர் தருகிறார். தமிழை காட்டுமிராண்டி பாஷை என்று பெரியார் சொல்லியிருக்கிறாரே, இதனால் தமிழ் தேசியர்களின் கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறாரே என்னும் வினாவிற்கு அவர் இப்படி பதில் அளிக்கிறார். பெரியார் நிறைய அதிர்ச்சி மதிப்பீடுகளை தந்திருக்கிறார். பிள்ளையார் சிலை உடைப்பிலிருந்து தமிழை காட்டுமிராண்டி பாஷை என்று சொன்னதிலிருந்து அவர் சொன்னதை மிக நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்தான் தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. மூத்த தமிழறிஞர்களும் கூட அந்த பணியை செய்ய முன்வரவில்லையே. உரைநடை என்பது மணிக்கொடியால் தான் வளர்ந்தது என்று வேத வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் 1925 ஆண்டு எழுதிய உரைநடை நூல்கள், தலையங்கங்கள் எத்தனை அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள் என்று கூறுகிறார். திராவிடம் பற்றிய கேள்விக்கு சுருக்கமாக அவர் விடை சொல்லுகிறார். திராவிடம் என்பது அரசியலை கடந்த ஒரு பண்பாட்டு தளத்தில் இயங்குகிறது என்கிறார்.